அது அப்படியே இருக்கட்டும், அப்படியே எடுத்து வச்சுருங்க. பழைய வருட புதிய வருட ஆராதனை தொடங்கினோம் 10 மணிக்கு. எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. நீங்கள் வரும்போது பாடெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி ரெடியாக வரணும். இங்கே வந்து பாட்டு பேப்பரை புக்கை திருப்பக்கூடாது. என்ன பாட்டு பாடணும்னு இங்கே வந்து திருப்பக்கூடாது. வீட்டிலேயே பழகிட்டு வாங்க. 3 பேர் பாடுறீங்க, 4 பேர் பாடுறீங்கன்னா 4 பேரும் ஒன்றா சேர்ந்து பாடி பழகிட்டு வாங்க. போன வருஷம் பாடுறாங்க, நீங்கள் ஒரு ராகத்தில் போகிறீங்க, அவர் ஒரு ஊரில் போகிறாரு, நீங்கள் ஒன்றில் போகிறீங்க. நாங்கள் மியூசிக்கு போகிறதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கட்டையெல்லாம் தேவைப்பட்டுச்சு. அல்லேலூயா. இருக்கிற கட்டைகளை பத்தலை. நல்லா பழகிட்டு வாங்க. நல்லா ஒன்று சொன்ன மாதிரி பழகிட்டு வாங்க. கர்த்தர் எதை செஞ்சாலும் சிறப்பாக செய்யணும் ஆசைப்படுங்க. நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வாய்ப்பு. அதே மாதிரி சாட்சி, ஆண்டவர் உங்களுக்கு செஞ்ச இந்த வருஷத்தில் நன்மைகள். அல்லேலூயா. சிலர் வாழ்க்கையில் ஏன் சில கஷ்டங்கள் மறுபடியும் வருதுன்னா, செஞ்சதுக்கே நீங்கள் முதல்ல என்ன பண்ணலை, ஆண்டவருக்கு நன்றி சொல்லாதனால தான் உங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் சில பிரச்சனைகளை தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஒருத்தவங்களுக்கு நன்மை செஞ்சுட்டு அவங்க அக்கா செஞ்சதுக்கு நன்றி நன்மை அப்படின்னு சொன்னால் தான் உங்களுக்கே ஒரு மனசு தான் இருக்கும். அவங்க செய்யாமல் எதுவுமே இல்லாமல் இருந்தால் நீங்கள் இப்போ இவளுக்கு போய் செஞ்சோமே ஒன்று கூட வாய. இப்போ பாருங்கள், ஆண்டவர் அப்படித்தான். அதனால தான் பாருங்கள், நல்ல ஒரு ஒர்ஷிப் லீடர்னா யாருன்னு தெரியுமா? நல்ல ஒர்ஷிப் லீடர்னா அவன் மட்டும் பாடுறதில்ல, மற்றவங்களே என்ன பண்ணணும், பாட வைக்கிறவன் தான் ஒர்ஷிப் லீடர். தாவீது வந்து ஏன் ஒரு ஒர்ஷிப் லீடர்ன்றாங்கன்னா, அவன் மட்டும் பாடலை. ஆரோன் குடும்பத்தாரை கர்த்தரை, இஸ்ரவேல் குடும்பத்தாரை கர்த்தரை, டேய் நான் துதிச்சா பத்தாதரா நீங்களும் துதிங்கடான்னு சொல்லி, சந்திரனே கர்த்தரை துதியுங்கள், சூரியனை எல்லாத்தையும் மலைகளை துதிங்க, தண்ணீர்களை துதிங்கன்னு சொல்லி பாருங்க. அவன் ஆண்டவருக்கு அந்த நன்மை செலுத்திக்கிட்டே இருக்கணும். ஆகவே நீங்கள் நன்மை சொல்லணும். நான் சில பேர்த்துக்கு டாங்கிஸ் கிவி பண்ணலாம்னு இருக்கேன். நம்மளோட பயணிக்கிறவர்களுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதோடு வந்துருங்க. வருகிற 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம். நியூ இயர் முடிஞ்சு வியாழக்கிழமை தான் நான் வைப்போம். வெள்ளிக்கிழமை வச்சுருக்கிறோம். வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம். வரும்போது இந்த 3 நாள் ரொம்ப முக்கியம். எத்தனை நாள்? 2 நாள், 3 நாள் வச்சுக்கிறோம். ரொம்ப முக்கியம். இந்த 3 நாளும் உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம். என்ன செய்யணும்? என்ன சொல்கிறேன்னு புரியலைன்றீங்களா? நீங்கள் புரியாத மாதிரி உட்காந்துருக்கப்போ நான் புரியாத மாதிரி தான் பேசணும். ஏன் இந்த 3 நாள் முக்கியம்னா, பிசாசு உங்களை யாரையாச்சும் ஏவி விட்டு எதாவது செஞ்சு உங்கள் ஆவித்தன்மையை கெடுக்க இந்த 3 நாளுக்குள்ளே பரிசோதிப்பான். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா புதிய வருஷத்தில் நீங்கள் போகும்போது பழைய எப்படி சொல்லணும்னா ஆங்காரத்தோடு அகங்காரத்தோடு அப்படி போனீங்கன்னா அது ஆசீர்வாதமாக. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அதனால் வீட்டில் சண்டை போடுற கணவன் மனைவியெல்லாம் 3 நாளைக்கு பேசாமல் அப்படியே ஊமையாக இருந்துடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், பேசாமல் நீங்கள் இருந்துட்டீங்கன்னா, அமைதியாக இருந்தீங்கன்னா அந்த வருஷம் முழுக்க நீங்கள் எப்படி தான் இருப்பீங்க? சமாதானமாக போயிடும். சண்டை போட்டுக்கிட்டே நீங்கள் நியூ இயருக்குள்ளே போனால் வருஷம் முழுக்க சண்டையாக தான் இருக்கும். பெரும்பாலும் வெளியில் கூட அவ்வளோ வராது, குடும்பத்துக்குள்ளே தான் அதிகமாக காரியங்கள் நடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரொம்ப கவனமாக இருக்க. 3 நாள் யோபு சொன்ன மாதிரி, நான் நலமானதை பேசாதபடி என் வாயே. என்ன பிரதர், அந்த அவ இருக்கால, அந்த அவ இருக்கால, அவ வந்து அப்படி இப்படி என்ன பிரதர் பேசலையா? இல்லை, நான் வந்து அது என்ன சொல்லுவாங்க, இந்துக்கள்ல என்ன சொல்லுவாங்க, மௌன வரம் இருக்கும் பிரதர். ஆண்டவர் என்னை மௌனமாக இருக்க சொல்லியிருக்காரு. உங்களுக்கு விஷயம் தெரியுமா? அந்த பிள்ளை அந்த அவனோட ஓடி போச்சு. சரி பிரதர், இருக்கட்டும் பிரதர். என்னடா இதே பேசவே மாட்டேங்கிறார், என்ன மாறிட்டீங்க? ஆமாம், அப்படி தான் இருக்கணும். கொஞ்சம் நாளைக்கு 3 நாளைக்கு அப்படி தான் இருக்க சொல்லியிருக்கேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஆமாம், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிசாசு வீம்புக்குன்னே சில காரியத்தை கொண்டு வருவான். நீங்கள் செஞ்சிருக்கவே மாட்டீங்க, செஞ்ச மாதிரியே கொண்டு வந்து காட்டியான். ரொம்ப கேர்ஃபுல். நீங்கள் உங்கள் ஆவி ஆத்மா சரித்தை 3ஐயும் காத்து கொள்ளுங்கள். அதே மாதிரி காணிக்க நம்ம போடும்போது வழக்கமாக போடக்கூடாது. புதிய வருஷத்தில் போடும்போது ராஜ்யத்துக்கு விதைக்கல. எப்படி தான் விதைக்கணும்? 1ஆம் தேதி விதைக்கும் போது பெஸ்ட்டாக விதைக்கணும். எல்லாம் எப்படி விதைக்கணும்? எங்கே போனாலும் அங்கே தான் வரீங்களா பாஸ்டர்னு சொல்ல நினைக்கிறீங்க? இல்லை, அதெல்லாம் ஆசீர்வாதம். வழக்கமாக போடுறத காட்டிலும் அன்றைக்கி ஸ்பெஷலாக போடுங்க. அந்த வருஷம் முழுதும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அல்லேலூயா. பாருங்கள், துவக்கத்தில் நீங்கள் செய்கிற காரியம் வருஷம் முழுக்க. நீங்கள் இந்துக்களில் சில பேர் சொல்லுவாங்க, இன்னைக்கு வேலைக்கு போகணுங்க, போனால் தான் வருஷம் முழுக்க. கேட்டீங்களா இல்லையா? அதெல்லாம் உண்மை. ஏன்னா அந்த 1ஆம் தேதி நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப அந்த வருஷம் முழுக்க வரும். நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதான் ரிட்டர்ன் உங்களுக்கு வரும். அல்லேலூயா.
அதனால் கவனமாக இருங்க. விதைக்கிற போது பெஸ்ட்டாக விதைங்க. ஆண்டவரே 365 நாள் என்னை நீங்கள் பாதுகாத்துருக்கீங்க, உங்களுக்காக நான் இதை விதைக்கிறேன். நான் சமீபத்தில் ஒரு குரூப்பில் ஒன்று போட்டிருந்தேன், பார்த்தீங்களா? ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு ரேட்டு போட்டு பாட்டிருந்தேன், பார்த்தீங்களா? எத்தனை பேர் பார்த்தீங்களா இல்லையா? இதயத்துக்கு இவ்வளவு, சரீரத்தில் ஒவ்வொரு அவயத்துக்கும் ஒரு ரேட்டு போட்டிருந்தாங்க, பார்த்துறீங்களா? அதை பூரா ஆண்டவர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அந்த கர்த்தருக்காக நம்ம நன்றி சொல்லுவோம். வேறு ஒன்றும் அறிவிப்பு கிடையாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எடுத்துக்கொள்ளுங்க. நம்மளுக்கு நேரம் ஆயிடுச்சு, ஒரு சீக்கிரம் முடிச்சிடறேன். செய்தியை சுத்திகரிப்பு நம்ம அந்த ஜெபத்தை பார்க்க போகிறோம். நெகேமியாவை எடுத்துக்கொள்ளுங்க. நெகேமியா 31:13 622 எடுத்துக்கொள்ளுங்க. எனக்கு இல்லை, உங்களுக்காண்டி தான் சொன்னேன் பக்கம், எனக்கு தெரியும். 600 இருக்கிறது. அல்லேலூயா. பிரசங்கிக்கிற நானும் சரி, கேட்குற நீங்களும் சரி, இந்த நாளில் இந்த நெகேமியாவில் ஒரு 5 விதமான சுத்திகரிப்பு இருக்குது. இந்த 5 விதமான சுத்திகரிப்பை நம்ம இன்னைக்கு பார்க்க முடியாது, ஆனாலும் வர நாட்களில் பார்க்க போகிறோம். குறித்து மட்டும் வச்சுக்கோங்க. நெகேமியா 13 அதிகாரத்தில் 1 முதல் 3 வசனம் வரை முதல் சுத்திகரிப்பு. 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் முதல் சுத்திகரிப்பு. 4ஆம் வசனத்து 9ஆம் வசனம் வரை 2வது சுத்திகரிப்பு. 10லிருந்து 4லிருந்து 9 2வது சுத்திகரிப்பு. 10லிருந்து 14 3வது சுத்திகரிப்பு. 15வது வசனத்திலிருந்து 22வது 4வது சுத்திகரிப்பு. 23வது கடைசி 5வது சுத்திகரிப்பு. நெகேமியா அங்கே ஜனங்களை இப்படி 5 விதமாக சுத்திகரிக்கிறார். முதல் சுத்திகரிப்பு என்ன சொன்னேன்? 1 முதல் 3 வரை. 2வது 4 முதல் 9 வரை. 3வது 10லிருந்து 14 வரை. அப்படியே குறிச்சு வச்சுக்கோங்க. 3வது 15லிருந்து 4வது 22 கடைசி 23வது வசனம். 5 விதங்களில் நெகேமியா ஜனங்களை சுத்திகரிக்கிறான். சுத்திகரித்த பிறகு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. சுத்திகரிப்பு நம்ம எல்லாருக்கும் அவசியம். முதலாவது 1:3 வாசிங்க. 1லிருந்து 3 முதலாவது சுத்திகரிப்பு நம்ம பார்க்க போறோம். அன்றைய தினம் ஜனங்கள் கேட்க மோசேயின் புஸ்தகத்தை வாசித்தார்கள். அதிலே அம்மோனியரும் மோவாபியரும் இஸ்ரவேல் புத்திரரும் அப்பமும் தண்ணீரும் கொடுக்க எதிர்கொண்டு வராமல் அவர்களை சபிக்க அவர்களுக்கு விரோதமாய் பிளேயாமை கூலி பொருத்தி கொண்டபடியினால் அவர்கள் என்றைக்கும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பினார். எங்கள் தேவனுடைய சபைக்குட்பட்ட 3 முடியதான பாஸ்தா 2 தான் வாசி 3 உட்படலாகாது என்று எழுதியிருக்கிறதாக காணப்பட்டது. ஆகையால் அவர்கள் அந்த கட்டளையை கேட்டபோது பல ஜாதியான ஜனங்களை எல்லாம் இஸ்ரவேலை விட்டு பிரித்து விட்டார்கள். பாருங்க, பிரிஞ்சது யாருன்னா அம்மோனு புத்திரரும் மோவாபியர்களும் பிரிஞ்சு போனாங்க. யாரை விட்டு பிரிஞ்சு போனாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள். தேவ ஜனங்களோடு அது வரைக்கும் இருந்தவங்க நெகேமியா ஜனங்களை சுத்திகரிச்சவனே இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க? பிரிஞ்சு போறாங்க. மோவாபியரும் அம்மோனியரும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். இந்த எதை காட்டுதுன்னா, நம்மளுக்குள்ள சில அருவருப்பு இருந்தா அதை இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம விட்டு எடுத்து போடணும், துரத்தி விடணும். கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் நமக்குள்ள இந்த வருஷத்துல என்ன பண்ணக்கூடாது? புதிய வருஷத்துல போறதுக்குள்ள நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? இருக்க கூடாது. அம்மோன் புத்திரர் மோவா புத்திரர் எதற்கு அடையாளம்னா இச்சைக்கு அடையாளம். எதற்கு அடையாளம்? இச்சைக்கு அடையாளம். இந்த அம்மோனும் இந்த மோவாபியரும் பிரிந்து போனார்களாம். யாரை விட்டு? தேவ ஜனங்களை விட்டு, இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு, கர்த்தருடைய பிள்ளைகளை விட்டு பிரிஞ்சு போனாங்க. அப்ப நம்மளை விட்டு பிரிக்க வேண்டியது என்ன கேட்டீங்கன்னா, நம்மளுக்குள்ள என்ன இருக்கக்கூடாதுன்னா இச்சை என்கிற ஒரு காரியம். இந்த மோவாப் புத்திரரும் இந்த அம்மோனிய புத்திரரும் 10 தலைமுறைக்கு சபைக்குள்ளே வரக்கூடாது. ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிறது இச்சை என்று சொல்லப்பட்டுகிறது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை நம்ம சீர ஆராய்ந்து பாருங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் வெளியரங்கமா எந்த பாவமும் பண்ண மாட்டாங்க. வெளியரங்கமா போய் விபச்சாரமோ வேசித்தனமோ யாரும் பண்றது கிடையாது. ஆனா பிசாசு ரொம்ப தந்திரமானவன்.
நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வலு சர்ப்பம் தன்னை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும் சொல்லுங்க, மாத்திக்கொண்டே இருக்கும் காலத்துக்கு தக்கன. நீங்க இன்னும் 10 வருஷத்துக்கு முன்னாடி பிசாசு எப்படி இருந்தானோ அப்படி தான் இருப்பான்னு நீங்க நினைக்கவே கூடாது. ஒரு காலத்தில் நாங்கள் சபைக்கு போவேல தேட்டர்களை மூடணும் பண்ணு ஜெபம் பண்ணுவாங்க எங்கள் ஊழியர்கள்லாம். சினிமா தேட்டர்லாம் மூடணும், சினிமா தேட்டர்லாம் மூடணும். பிசாசு பார்த்தியான், சரி மூடிக்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பண்ணிட்டான், கையில் பூரா சினிமா தேட்டர் கொடுத்துட்டான். தன்னை மாற்றி கொண்டே இருப்பான். புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு? அவன் காலத்தக்கன மாற்றியான். அப்போ இன்னைக்கு வெளியரங்கமாக யாரும் பாவம் பண்ணுற கிடையாது. ஆனால் அந்த இச்சை இருக்கு பார்த்தீங்களா, அது ஆதி முதல் இன்னைக்கு வரைக்கும் சின்ன பிள்ளையில இருந்து வயசு பிள்ளையில இருந்து நடுத்தரத்துல இருந்து சாக போற வரைக்கும் இந்த இச்சைகள் இன்னைக்கும் கிரியை செய்கிறது. உலகத்தை நான் பேசவே மாட்டேன் என்னைக்குமே. உலகம் ஏற்கனவே எதுக்குள்ளதான் கிடக்குது, இச்சைக்குள்ள. அது பொல்லாங்கணும், அவனை விட்டுருங்க. அவன் ஏற்கனவே நான் கர்த்தருடைய பிள்ளைகளை பேசுகிறேன். இச்சை எப்படி இச்சை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அநேகர் கெட்டு போறதுக்கு காரணம் இச்சை. இந்த இச்சை எங்க இருந்து நம்ம தொடங்கும்? யாரெல்லாம் செல்போனை கொண்டு போய் தனியா, யாரெல்லாம் தனிமையில கொண்டுட்டு போய் எங்கிட்டலாம் மணிக்கணக்கில் பார்க்குறாங்களோ, நான் சொல்லுகிறேன், அவங்க நல்ல நோக்கத்துக்கு தான் கொண்டு போவார்கள். அவங்க தப்பான நோக்கம். ஆனால் இடையில வரும் பாருங்க சில தவறான காரியங்கள் வரும்போது அவர்களை அறியாமலே அதுக்குள்ளே போய் விழுந்து விடுவார்கள். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? கிறிஸ்தவர் பிள்ளைகள் இன்னைக்கு வாலிபர்கள், வாலிப பையன்கள், கல்யாணமானவர்கள், வயதானவர்கள் எல்லாரும் போய் சிக்கி கிடக்கிறார்கள். நம்மகிட்ட இருந்து துரத்த வேண்டியது யாரு? அம்மோனையும் சொல்லுங்க, மோவாபியன் துரத்த வேண்டும். நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, ஒரு கிறிஸ்டின் சாங் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. என்ன பாட்டு? வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், அப்படிலாம் அந்த பாட்டை பார்த்துக்க. எடின் போகிற பாட்டை பார்க்குறீங்க, அதை பாட்டு பார்க்குறீங்க. டக்குன்னு ஊடால வந்து ஒன்று நிற்கும். என்ன அது இப்படி நிற்கிது? ஏன்னா நம்ம ஏற்கனவே எதுலேருந்து தான் வெளியே வந்திருக்கிறோம். நான் சொல்கிறது கருங்கலான சத்தியம். இந்த சத்தியத்தை யாருமே பேச மாட்டாங்க. நீங்கள் இன்னைக்கு போய் சபையில் பாருங்க, இவன் பூரா என்ன பேசுகிறான்னா, விபச்சாரம் செய்கிறவனே, பீடி குடிக்கிறவனே, சிரட்டு குடி, இதைத்தான் பேசியான். பிசாசு பார்த்தா, டே நான் மாறி நான் பல வருஷம் ஆச்சுடா, நீ இன்னும் பழைய நான் மாறி இப்போ ஒவ்வொருத்தனை நான் எப்படி தான் கெடுத்துக்கிட்டு இருக்கிறேன், செல்போனில் கெடுத்துக்கிட்டு இருக்கேன்டா. நீ இன்னும் பழைய மாதிரி இந்த பெந்தகோ சபையெல்லாம் ரொம்ப பரிதாபமான சபைகள் நான் சொல்கிற சபைகள்லாம் இன்னமும் இந்த பழைய போதனை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தண்ணி அடிக்கிறவனே, சிரட்டு குடிக்கிறவனே, விபச்சாரம் பண்ணுவனே, அவன் பார்ப்பேன் பிசாசு பண்ணு பண்ணு பண்ணு. நான் மாறி நான் என்னைய மாற்றி கொள்ள வருஷம் ஆச்சுடா, நீ அப்படியே மாறாமையே இருக்கிறேடா அப்படின்னு. அப்போ போகும்போது அவர்களை அறியாமலே அவர்களை அறியாமலே அதுக்குள்ளே சிக்கி விடுகிறார்கள். அநேகர் மீள முடியல. மனைவி பார்த்துருவான்னு தெரியாம பார்க்குற ஆண்கள் உண்டு. பெற்றோர்கள் பார்த்துருவான்னு பிள்ளைகள் தெரியாம பார்க்குற ஆண்கள் உண்டு. இன்னைக்கு உலகம் அந்த இச்சைக்குள்ள மாட்டிக்கொண்டு இருக்கிறது. நான் சொல்லுகிற சத்தியம். அப்படிலாம் கிடையாது பாஸ்டர், அப்படிலாம் இல்லை, எல்லாம் அப்படித்தான். சமீபத்தில் நல்ல ஒரு பிஸ்னஸ்மேன், கர்த்தருக்காக ஜெபிக்கிற மனுஷன், கர்த்தருக்காக அள்ளி கொடுக்கிற மனுஷன், நல்லா ஜெபிப்பாரு, நல்லா வேத வாசிப்பார், வார்த்தை வாயை திறந்த வசனம் தேவ பிரசன்னம் நிறைஞ்ச மனுஷன் என்னோட ஒரு காரியத்தை பகிர்ந்து கொண்டார். ஃபஸ்ட்டு நான் நம்ம சில கிறிஸ்டின் பாட்டு செய்திகளை நான் கேட்க செல்லை ஓப்பன் பண்ணையில் திடீர்னு ஒரு தவறான ஒரு லேடி நின்னாங்க. டக்குன்னு உள்ளே போயிட்டேன். உள்ளே போனவனே என்னை அறியாமலே அது என்ன பண்ணிருச்சு, நீங்க இழுத்து கொண்டு போய்விட்டது. அதான் வலைத்தளம். உங்களை என்ன பண்ணிடும், சிக்க வைக்கும். 8 கால் பூச்சி இருக்கு பார்த்தீங்களா, ஃபைட்டர் மேன் தானே அது இங்கிலீஷில், ஸ்பைடர். அது ஒரு பூச்சியை பிடிக்கிறதுக்கு டக்குலாம் பிடிக்காதான், கொஞ்சம் கொஞ்சமாக நூலை என்ன பண்ணுமா, கட்டிக்கிட்டே இருக்குமா. அதுக்கே தெரியாதான் அந்த பூச்சிக்கே நான் கட்டப்புறம்னு, அப்போட்டு இழுத்துருமா. உங்களை அறியாமலே சில சிக்கி கொள்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நான் போயிட்டேன். நான் போனதுக்கப்புறம் பரிசுத்தத்தில் இருந்த நான் பிசாசு என்னை பயன்படுத்துகிற விதத்தை நான் பார்த்தேன். என்னை அறியாமலே என் கையை எடுத்து நானே டைப் அடித்தேன். வாய்ஸ் சொன்னேன், இந்த இது வேணும்னு சொன்னேன்.
ஏன்னா நான் அதுலேருந்து தான் ரசிக்கப்பட்டேன், அதுலேருந்து தான் நான் வந்திருக்கேன், பழைய பாவத்திலிருந்து தான் சிக்கியிருந்தேன், என்னை அறியாமல் நான் போய்விட்டேன். அதோடைய முடிவு நான் அதில் இருக்கிற வரைக்கும் எனக்குள்ள ஒரு பக்கம் ஆண்டவருடைய நியாய தீர்ப்புன்னு வருது, இன்னொரு பக்கம் அது பெருசாக தெரியல. எதுதான் பெருசாக தெரிஞ்சிச்சு? இந்த ஒரு தடவை பார்த்துட்றா, இந்த ஒரு தடவை பார்த்துட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுன்னு எனக்குள்ள ஒரு சத்தம் கேட்குது. நான் போய் பார்த்துட்டு முடிஞ்சிட்டு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் அதில் போனதுக்கப்புறம் எனக்கு பொழுது போகிறே தெரில. பல காரியங்கள் நான் போயிட்டேன். போனதுக்கப்புறம் நான் அழுதேன், ஆண்டவரே உனக்கு விரோதமாக பாவம் செஞ்சிட்டேன்னு சொல்லி. அவர் சொல்கிறாரு, அதுக்கு எனக்கு என்னைக்கு ஒரு பலவீனம் கூட வந்ததில்லை பாஸ்டர், மறுநாள் முட்டி வலி என்று எனக்கு வந்துச்சு. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? மறுநாள் எனக்கு ஒரு முட்டு வலி வந்துச்சு. டாய்லெட்டில் என்னால் உட்கார முடியலை. இத்தனை நாள் எனக்கு இந்த வலி வரலையே, ஏன் இந்த வலி வந்துச்சு? என்னை நான் ஆராய்ந்து பார்த்தேன். புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? அழுதுகிட்டே சொன்னார், என்னை நான் ஆராய்ந்து பார்த்தேன். ஓ, இதுக்குள்ளே போனனால தான் இந்த பிளவினை வந்திருக்கோ. ஆண்டவர் சொன்னாராம், மகனே உன்னில் உள்ள வெளிச்சம். வசனத்தை வாசிங்க, லூக்கால வாசிங்க, 11:35 வாசிங்க. நான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரக்காரன் சிஸ்டர் என்ன அது? அதான் 11:35 தான் வாசிக்கிறீங்களா? அதானா லூக்கால வாசிக்க சொன்னேன். சம்மந்தம் இல்லாமல் 2 பைய காசுன்னுக்கிறீங்க. வாசிங்க. ஆகையால் உன்னிடத்துல வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையா இரு. ஆண்டவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை, ஒரு தடவை பண்ணிட்ட, இனி நீ போய் பண்ணுனா இந்த வசனத்தை எனக்கு ஆண்டவர் காட்டினார். உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையா. அருமையானவர்களே, இன்னைக்கு அநேகர் சிக்கி தவிக்கிற காரியங்கள் வெளியில் அவங்களுக்கு தெரியாது. வெளியில் அவங்க பார்த்தா பரிசுத்த மாதிரி உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் இதில் அண்டிங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள், நான் என்றைக்குமே உலகத்தான பேசவே, நான் நம்முடைய பிள்ளைகளை பேசுகிறேன். சர்ச்சைக்கு போகிற வாலிபர்கள் யார் எல்லாருமே இதுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார், இதை நீ சபையில் பேசு. இது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, நாளுக்கு நாள் நீங்கள் போக 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 அந்த வெளிச்சம் பூரா அமர்த்திட்டு பிசாசு உங்களுக்குள்ள என்னத்தை கொண்டு வந்துருவியான்? இருட்டை கொண்டு வந்துடுவான். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. செல்லை எடுக்கும் போதே ஜெபம் பண்ணிட்டு எடுங்க, ஆண்டவரே தவறான காரியங்கள் வரக்கூடாது. அதுலேயும் அது என்னது, இந்த 3 போட்டு ஒரு இது போட்டிருக்குமே, அது என்னது பாப்பா? சரி என்னமோ ஒன்று வரும்ல, அந்த ஆப்பு என்ன ஆப்பு? மறந்துட்டேன். என்னதுப்பா? அந்த ஓன்லேருந்து டான்சஸ் ஆகும்ல, அந்த ஒரு ஆப்பு, அது என்ன ஆப்பு? ஷேர்மி. அந்த 3 போட்டு அந்த ஆப்பெல்லாம் நீங்கள் வைக்காதீங்க. அதில் தான் நிறைய தவறான காரியங்கள். அந்த ஆப்பை வச்சுட்டாலே வந்துடும். என் செல்லில் நான் வச்சுருந்தேன், அது மாத்திரக்காக அது அந்த ஆப்பை அழிச்சு விட்டேன். அவனா போட்டு விடுவான். கரெக்டாக என்ன சிஸ்டர்? சரி, அந்த ஆப்பெல்லாம் அழிச்சிருங்க, அவனே போட்டு விடுவான். விடுங்க, இப்போ முக்கியமாக அது இல்லைன்னா விட்டுருங்க, அதை கேட்குறீங்க. ஆகவே 2025 ஒரு முடிவெடுங்க. தேவையில்லாத இந்த டிக்டாக்கு, அப்புறம் என்னது, இதெல்லாம் பார்க்காதீங்க. இதெல்லாம் நான் சொல்றேன், உங்க ஆவிக்குரிய தன்மையை கெடுக்கும். பரியாசம், கேலி, நக்கல், இதெல்லாம் பார்க்காதீங்க. புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அதை மட்டும் நல்ல காரியங்களை பாருங்க, நல்ல பாடுகள் பாருங்க. நான் நிறைய காரியங்கள் பார்ப்பேன், அதாவது கிறிஸ்துவத்துக்கு சம்பந்தம் இல்லாத உலக அறிவு பண்ண காரியங்கள் பார்ப்பேன். இந்த யார் என்னென்ன கண்டுபிடிச்சா, இதெல்லாம் எதுக்குன்னா இதெல்லாம் நம்ம தேவைப்படும், இதை நான் பார்ப்பேன். ஆனால் தேவையில்லாத பரியாசம் பண்ணுறது, இந்த டிக்டாக்கு, இன்னைக்கும் சீரியல் பார்க்குற கிறிஸ்தவர்கள் நிறையா இருக்கிறாங்க. பிக் பாக்ஸ் பார்க்குறவங்க இருக்கிறாங்க. பிக் பாக்ஸ் குடும்பத்தில் என்ன நடக்குது, உன் குடும்பத்தில் என்ன நடக்குது நீ பார்க்குறியா? அவன் குடும்பத்தில் என்ன நடந்துட்டு போகுது? அவன் பூரா கொரியன்ஸு பிக் பாஸ், அது பார்த்தா அறகுறை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அதுக்கு பண்ணுற அலும்பு. யார் இந்த வாரம் வெளியேற்றப்படுவா? அடேங்கப்பா, உனக்குள்ள ஆண்டவர் வெளியே போயிடுவாரு, அதை பற்றி உனக்கு கவலையே கிடையாதா? யார் இந்த வாரம் வெளியேற்றப்படுவா? பாவம் முடி, அவரை வெளியேற்றிட்டாங்க. அடேங்கப்பா, உன்னைய பார்த்து ஆண்டு நீ தான் பாவப்பட போற. அல்லேலூயா.
பிக் பாஸ் பார்க்குறவர்கள் எல்லாம் தூக்கி எரிஞ்சிடணும். நீங்கள் உங்களை கரைப்படுத்துகிற காரியங்கள், உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை யாராச்சும் பேசிக்கிறீங்களா, இந்த இவங்க தான் கையை நீட்டாதீங்க, தயவு செய்து நீட்டாங்க. சபைக்கு அப்படிலாம் சொல்லாதீங்க யாரையும். நம்ம பொதுப்படையை பேசுவோம், இந்த இவங்க தான் சொல்லாதீங்க. அல்லேலூயா. சிலர்லாம் அப்படியே மாறிடுறீங்க, அதான் இவங்க தான்றீங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அது வந்து சபைக்கு முன்னாடி அப்படிலாம் பேசக்கூடாது. பாருங்கள், எத்தனை பேர் ஆமேன்றீங்க? ஆமே. அதெல்லாம் என்ன தப்பு பாஸ்டர்? தப்பா? ஏங்க நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு, ஆண்டவரே என்னோடு பேசுங்க, ஆண்டவரே தேவ பிரசனத்தை உணர்ந்து நான் இந்த படம் பார்க்குறேன்னு சொல்லி நீங்கள் உட்காருங்க. உட்காந்துருவீங்களா? பாட்டெல்லாம் டபுள் மீனிங்கு, பாடுற பாட்டெல்லாம். ஆகவே தூக்கி எறிங்க. அம்மோனையும் மோவாப்பையும் உங்களை விட்டு என்ன பண்ணணும்? வெளியேற்றணும், அப்புறப்படுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க அப்புறப்படுத்தணும். பாருங்க, அதை தான் போட்டிருக்கு. அப்புறப்படுத்த வேண்டியவளை என்ன பண்ணணும்? அப்புறப்படுத்தணும். இச்சை. நியாயாதிபதிகள் வாசிங்க 14:3 வாசிங்க. மக்கள் 322 14:3 வாசிங்க. 3 தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியதென்ன? உன் சகோதரரின் குமார்த்திகளிலும் உங்கள் ஜனமனைத்திலும் பெண்கள் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொல்ல வேண்டும். சிம்சோன் என்ன சொல்றாரு? அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், பிரியமானவளே. அந்த மாதிரி எதை தான் புடுங்கினாங்க? சிம்சோனுக்கு கண்ணை தான் புடுங்கினாங்க. இப்போ இங்கே என்ன சொன்னார்? என் கண்ணுக்கு, டேடி மம்மி, அவள் என் கண்ணுக்கு எப்படிப்பட்டவ? பிரியமானவ. பிசாசு பார்த்தியா சொல்ற, கண்ணை தான் புடுங்கினியா? பார்த்து படிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு எதுலாம் பிரியமா இருக்கிறதோ அதெல்லாம் என்னது? இச்சை. ஏதேன் தோட்டத்தில் வச்சாரு, பார்வைக்கு நலமும், அதுதான் இச்சை. ஆதாம்கிட்ட சொன்னார், எதை வேணாலும் புசிரா. அவர் பார்த்தார், ஏன் இதை வந்து புசிக்க கூடாதுன்னு சொன்னார். இன்னைக்கு சில பேர் கேள்வி கேட்பீங்க, ஏன் அதை பிக் பாஸை பார்க்க கூடாதுன்னு சொல்றாரு? இதுதான் ஏதேன் தோட்டத்தில் நடந்துச்சு. அல்லேலூயா. இச்சை, கண்ணுக்கு பிரியமானவர். நான் சொல்றேங்க, எதெல்லாம் உங்க கண்ணுக்கு, நான் சொல்றேன் உணவுல கூட சொல்றேன், பார்க்க அழகா இருக்கிற உணவை வந்து நீங்க தின்னீங்கன்னா அதுவே வியாதியா மாறும். இன்னைக்கு அப்படிதான் போய் KFCயா அந்த சிக்கன் பார்க்க எப்படி தான் இருக்கும்? பார்க்கவே அப்படியே கண்ணுக்கு இன்பமா இருக்கும். ஆனா மொறுமொறுன்னு இருக்குமா? சாப்பிட்டுருக்காங்க போல. ஆனா அதுல பெரிய விளைவுகள் வரும் தெரியுமா உங்களுக்கு? உங்க கண்ணுக்கு எது பிரியமா இருக்குதோ அதெல்லாம் வந்து ஆபத்து. கீரை எப்படி இருக்கும்? பார்வைக்கு நலமாவா இருக்கும்? அது வாடி போய் கிடக்கும், அது சத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணுக்கு எதெல்லாம் உங்களுக்கு இன்பமாக தோணுது அது எந்த விதத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம், அதெல்லாம் இச்சை. அதனால தான் ஜீவனத்து கண்களின் இச்சை, பெருமை, இன்னொன்று என்னது? மறுபடியும் வரேன். சரி, என்னை குழப்பி விட்டாங்க. சரி, கண்களின் இச்சை, மாம்சத்தின் ஜீவனத்தின் பெருமை. பாருங்க, இந்த இச்சை நெகேமியா வந்தவனே செஞ்ச வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, சுத்திகரிச்சு யாரை சுத்திகரிக்கிற பார்த்தவனே இவங்களா ஓடுறாங்க, விலகுறாங்க. யாரு? அம்மோனனும் மோவே பேரு விலகி ஓடுறாங்க. நான் சொல்றேன், உங்களுக்குள்ள வெளிச்சம் ஏற ஏற கர்த்தருடைய ஜெபம் வசனம் உள்ள போக 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 இதெல்லாம் தன்னால் என்ன பண்ணிடும்? விட்டுட்டு ஓடி போயிடும். பிசாசு உங்களை எதில் வேணாலும் பரிசுத்தமாக வாழ வைப்பாங்க. ஆனால் மாற்றுறது எதில் தெரியுமா? பெரிய பரிசுத்தம் விழுந்த இடம் எது தெரியுமா? இச்சை. இதில் ஒரு மனுஷன் எழுந்துட்டானா அவனை போல ஒரு ஆசீர்வாதமாக வாழவே மாட்டேன், வாழ முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு சொல்ற, கர்த்தருக்கு விரும்புகிற காரியம் என்னது? இச்சைக்கு ஆப்போசிட் என்னது? பரிசுத்தம். அவர் சொல்றாரு, நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். பரிசுத்த அலங்காரத்தோட தொழுது கொள்ளுங்க. அப்ப அவர் பரிசுத்தத்துக்கு நேரம் நீங்க ஒப்பு கொடுக்கணும். செல்ல பார்க்குறப்ப தேவையில்லாத பார்க்க கூடாது. வேண்டவரே, நான் பார்க்க அப்படி உங்களுக்கு டிஸ்டர்ப் இருந்தால் செல்லே பார்க்காதீங்க.
என்ன பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க, சாப்பிடாம கூட இருக்க சொல்லுங்க, நாங்கள் இருந்துருவோம், செல்ல பார்க்காம இருக்க சொல்லுங்க. அப்படி சில குரல்கள் கேட்குது. பாருங்க, நல்லதை மட்டும் பாருங்க. நன்மை தீமை அறிய கனியை மட்டும் என்ன பண்ணுறாங்க, உள்ளே போவோமே. அந்த பிரதர் சொல்கிறாரு, இவ்வளவு ஜெபம், இவ்வளவு வேத வாசிப்பு, ஆண்டோடைய பிரசன்னம் இருக்கிற என்னையவே இழுத்துட்டு போயிட்டானா, ஜெபம் இல்லாதவங்களா அதில் தான் வாழ்வாங்க பாஸ்டர். நானே போன இடத்துல யூட்டன் எடுத்துட்டேன் பாஸ்டர். இல்லாட்டினா ரொம்ப இதில் என்ன கேட்டிங்கன்னா, அநேக வாலிப பிள்ளைகளுக்கு நான் ஜெபிக்க போகிறப்ப எனக்கு தெரியும் அந்த பிள்ளை எதில் சிக்கியிருக்குன்னு தெரியும். ஒரு வாலிப பிள்ளைக்கெல்லாம் போகும்போது ரூம்புக்குள்ளே போய் கதவை அடைச்சி கத்தி எடுத்து குத்த போகும், அதை பண்ணோம். உடனே வீட்டில் எங்கள் பிள்ளைக்கு செய்வனை வச்சுட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் இந்த சொல்லிடுவாங்க செய்வனைன்றாங்க. நான் சொல்லேன், எங்கே செய்வனே கிடையாது, அந்த பிள்ளைய வினையை வச்சுக்கிடுச்சுங்க, விடுங்க வாங்க அப்படின்னு சொல்லி போன உடனே அந்த பிள்ளைய கூப்பிட்டுங்க, வா செல்லு பாப்பையில். ஆமாம், அப்படி பேசணுன்னு அந்த பிள்ளை அப்படியே அரண்டுருச்சு. எல்லாம் பார்த்துருக்கே இல்லை. இதில் பார்க்க என்னன்னா, சில பிசாசு, சில ஆவிகள் வந்து அப்படியே பிடிச்சிக்கும். யாரை பிடிக்கும்? அவங்கள பிடிச்சிக்கும். ஆத்துமாவை கரைப்படுத்துகிறவர்கள். பெண்களுக்கு ஒரு ஆவி இருக்கு, ஆண்களுக்கு ஒரு ஆவி இருக்கு. பெண்களை பிடிக்கிறதுக்கு மன்மதன் ஆவி, இன்னொரு பேர் சொல்லவா, கிருஷ்ணன் ஆவி. ஆண்களை பிடிக்கிறதுக்கு ஏசேபேல் ஆவி. எல்லாம் பிடிக்கும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் வெளியேற, நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, வெளியேறாமல் நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். ஆனால் கையிலே வச்சு என்ன பண்ணுறோம், ஒரு பாஸ் சொன்ன மாதிரி சனியனை பனியனுக்குள்ளே வச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம. அவே இந்த வருஷத்தில் முடிவெடுங்க. கத்தாவே, கண்கள் வெளிப்படத்தில் போட்டிருக்கு, உன் கண்களுக்கு நீ எதை போட்டுக்கோ, கலிக்க போட்டுக்கோ. கண்கள் பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்த அலங்காரத்துடனே பரிசுத்தம் உள்ளவர், நான் ஒரு வசனம் சொல்லி, இதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்கள் கத்தனை தரிசிப்பார்கள், தேவனை தரிசிப்பார்கள். இந்த குதிரைக்கு எப்படி கலிக்கன் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, 2 பக்கமும் அதே மாதிரி கண்ணுக்கு கலிக்கன் போட்டுக்கன்றார். அப்போ பாருங்க, முதலாவது இந்த 2026 போறதுக்குள்ள நம்மளை விட்டு அகற்ற சுத்திகரிக்க வேண்டியது என்னது? இச்சை. அது எல்லாம் நான் சொல்றேன், பாவம் மட்டும் இல்லைங்க, எல்லாத்துலேயும் சொல்றேன். ஒருத்தங்களுக்கு கிடைக்க எதை வேணாலும் செய்வாங்க பார்த்தீங்களா, அது பேர் என்னது? இச்சை. நான் சொல்றேங்க, ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருந்தா கண்டிப்பா அது என்ன பண்ணும், கிடைக்கும், வரும். ஆனா அது கிடைக்கிறதுக்காக நீ முயற்சி பண்ற பத்தியா, அதுக்கு பல வழியில போய் நீ அதை கையாட பார்க்க, அதான் இச்சை. உதாரணத்துக்கு சொல்றீங்க, உங்களுக்கு வந்து ஒரு பதவி வரணும். அந்த பதவிக்கு நீ பல விதத்தில் போய் பல விதமான காரியங்களை செய்கிற பத்தியா, அந்த உயர்வுக்கு, அதுக்கு பெயர் என்னது? இச்சை. சரி, நம்ம முடிச்சிருவோம். 2வது ஒன்றை பார்ப்போம். 2வது பார்த்துட்டு முடிச்சிருவோம். 2வது வாசிங்க, 4:9. இதற்கு முன்னே எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளை 4:9 தானே வாசிக்கிறீங்க? 4ஆம் வசனம் தானே வாசிக்கிறீங்க? வாசிங்க. இதற்கு முன்னே எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளை விசாரிக்க வைக்கப்பட்ட ஆசாரியனாகிய எலியாசிப் தொபியாவோடே சம்பந்தங்களவனாயிற்று. முதற்காலத்தில் காணிக்கையும் சாம்பிராணியும் பனிமூட்டுகளும் லேவியருக்கும் பாடகருக்கும் வாச காவலருக்கும் கட்டளை பண்ணப்பட்ட தானியம், திராட்சை ரசம், எண்ணெய் என்பவைகளே தசம பாகமும் ஆசாரியரை சேருகிற படைப்பான காணிக்கைகளும் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் ஒரு பெரிய அறையை அவனுக்கு ஆயத்தம் பண்ணியிருந்தான். இதெல்லாம் நடக்கும்போது நான் எருசலேமில் இல்லை, பாபிலோன் ராஜாவாகிய அர்த்தசஷ்டாவின் 30. சரிங்க சிஸ்டர், விடுங்க, அந்த வசனத்தை வாசிக்க நேரம் இல்லை, நான் முடிச்சிடறேன். நெகேமியா அலங்கத்தை கட்டி முடிச்சுட்டு பிரதிஷ்டை பண்ணிட்டு போயிட்டார். இப்போ 12 வருஷம் கழிச்சு திரும்ப பார்க்குறாரு. பார்த்தா அங்கே யாருக்கு அறையை கட்டி வச்சிருக்கிறாங்க? தேவாலய அறையில் யார் இருக்கிறா? நாங்கள் வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்கல்ல, வாசத்தை வாசிங்க. முற்காலத்தில் வாசிக்க 4 வாசிங்க. இதற்கு முன்னே எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளை விசாரிக்க வைக்கப்பட்ட ஆசாரியனாகிய எலியாசிப் தொபியாவோடே சம்பந்தங்களவனாய். அங்க யாரு உட்கார்ந்துருக்காங்க? கீழே படிச்சு பாருங்க. தொபியாவுக்கு ஒரு அறையை கட்டி,
காணிக்க வைக்க வேண்டிய இடத்துல தொபியா வச்சிருக்கிறாங்க. சாம்பிராணி வைக்க வேண்டிய இடத்துல, சாம்பிராணி வந்து தூவ வர்க்கத்துக்கு ஜெபத்துக்கு அடையாளம், அங்கே வைக்க வேண்டிய இடத்துல தொபியா வச்சிருக்கிறப்பல இப்போ நெகேமியா வந்து பார்த்தவனே டென்ஷன் ஆயிட்டார். பயங்கர கோவம் வந்துருச்சு நெகேமியாவுக்கு. வந்தவனே என்ன பண்ணுறாருன்னா, அந்த தூக்கி எறிஞ்சதை போடுங்க, பனிமுட்டுகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சாங்க. அந்த வாசனை எதில் இருக்கு? இருங்க நான் சொல்கிறேன். அதனாலே நான் மிகவும் மனமடிவனாகி தொபியாவின் வீட்டு தட்டுமுட்டுக்களை எல்லாம் அந்த அறையிலிருந்து வெளியே எரிந்து விட்டேன். 8வது வசனம், வெளியே எரிஞ்சேன்னு போட்டிருக்காரு. நெகேமியா கோவம் வந்துருச்சு. ஏண்டா, தேவாலயத்தில் காணிக்க இருக்க வேண்டிய இடத்துல, சாம்பிராணி இருக்க வேண்டிய இடத்துல இந்த தொபியா வந்து உட்கார்ந்துருக்கான்னு சொல்லி அவனோட சாமானை எல்லாம் தூக்கி போட்டு பாருங்க. இதான் 2வது சுத்திகரிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இது எதற்கு அடையாளம்னா, மாமிசத்துக்கு அடையாளம். எதற்கு அடையாளம்? நம்முடைய மாமிசத்துக்கு அடையாளம். பாருங்க, நீங்க ஆவிக்குள்ளா இருக்கணும். ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய காரியங்களை சம்பந்தப்படுத்தி பார்க்கறானா, மாம்சத்துக்குரியவன் மாம்சத்துக்குரிய காரியம் பார்க்கறானா. நம்ம மாம்சம் எங்க செயல்படணும், நம்ம ஆவி எங்க செயல்படணும்? பாருங்க, நிறைய வசனம் இருக்கு. நேரம்ல ரோமர்ல போட்டிருக்கு. ரோமர்ல 8ல் எடுங்களேன், 8ஆம் அதிகாரம் எடுங்களேன். நல்ல வசனம் அழகா போட்டிருக்கும் பாருங்க. 8ஆம் வசனம் 6ஆம் வசனம் வாசிங்க. நான் இதோட முடிச்சிடறேன். 8:6 வாசிங்க. என்ன பிரதர்? மாம்ச சிந்தை மரணம், ஜீவன் சமாதானம். ஆவியின் சிந்தையோ. அதுக்கப்புறம் 7 வாசிங்க. 8 வாசிங்க. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். மாம்சத்துக்குட்டவர்கள் தேவனுக்கு எப்படி இருக்க மாட்டாங்க? பிரியமா இருக்க மாட்டாருங்க. 13 வாசிங்க. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவின்படி ஆவியினாலே சரீரத்தின் செய்கையை அழித்தால் பிழைப்பீர்கள். 14 வாசிங்க பிறகு. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். பார்த்தீங்களா? யாரு தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள்தான் தேவனுடைய பிள்ளை. மாம்சத்தில் ஒரு நாள் நடக்காதீங்க. மாம்ச முயற்சி அற்ப பிரயோஜனமானது, சரீர முயற்சி. நான் சொல்கிறேங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும், உங்களை நல்லா வைக்கணும் அப்படிங்கன்னா மாம்சத்தை ஒருபடி நடக்காதீங்க. இங்கே தொபியா பார்க்குங்க, வந்து பார்க்குறேன். நெகேமியா வந்து தொபியா வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அநேக தொபியாக்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறாங்க. எல்லாரும் பாருங்க, நீ ஒரு ஜெபிக்கப்பட்ட ஒரு நேரத்தில் சில பேர் வந்து உட்காந்து உங்கள்கிட்ட ஆகாத கதை பேசுவாங்க பார்த்தீங்களா? அவங்க தான் யாரு? தொபியா. உன் ஜெப நேரத்தை கெடுத்து உன்னை வந்து கத்திரிட்ட கிட்டத்தில் போகாதபடி உன் ஆவிக்குரிய வாழ்க்கை தன்மையை சீரழிக்கிறாங்க பாருங்களா, அவங்களாம் யாரு தான்? தொபியா. நீ தொபியாவை எங்க வைக்கணுமோ அங்க வச்சு பழகணும். எத்தனை பேருக்கு சொல்ற புரியுதா உங்களுக்கு? இல்லையா? உங்ககிட்ட வந்து சம்பந்தம் இல்லாம இன்னொருத்தவங்களை பத்தி குறை சொல்லிக்கிட்டு உங்ககிட்ட வந்து ஆவிக்குரிய தன்மையை இழக்க வைக்கிறாங்களா, அவங்களாம் யாருதான்? தொபியா. அக்கா, ஒரு புது படம் வந்திருக்குக்கா, இன்னைக்கு சூப்பரா அந்த ஒரு விஜய் நடிச்ச படம் நல்லா இருக்குக்கா, அந்த பாட்டை பாத்தீங்களான்னு வந்து அவையெல்லாம் யாருதான்? தொபியா. நீங்க பாத்துக்கணும், ஆகா தொபியா வரையா, இவனை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? தொபியாக்களுக்கு எச்சரிக்கையார்கள். நிறைய மணி ஆயிடுச்சு, முடிச்சிடறேன். இன்னொரு நாள் நம்ம பார்க்கணும். இன்னும் 5 வித சுத்திகரிப்பு, என்னன்னா 3 சுத்திகரிப்பு இருக்கு, பயங்கரமா இருக்கு அதெல்லாம். இப்போ நெகேமியா வந்து 5 விதமாக சனங்களை சுத்திகரிக்கிறான். ஆண்டவர் வந்து இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களேன். இப்போ ஆண்டவர் வந்து சில பேர்த்துக்கு பணங்கள் காசாக கொடுக்குறார். கொடுத்துட்டு அவர் எல்லா இருதயத்தையும் சோதிச்சு பார்க்குற ஆண்டவரா. எப்படி பார்க்குற ஆண்டவரா? இப்போ உங்க கையில் ஒரு 100 ரூபாயை கொடுக்குறாரு. 100 ரூபாயை கொடுத்துட்டு அப்படியே ஆண்டவர் உன்னை பார்ப்பாரா, உன் இருதயம் எப்படி இருக்கு? அந்த 100 ரூபாயில நீ ஆண்டவருக்கு என்ன செய்யறன்னு பார்ப்பாரா. நீ 100 ரூபாயை செலவழிச்சிட்டேன்னா உன் இருதயத்தை ஆண்டவர் உன் மாம்சமா உன் தொபியா அங்கே இருக்கிறானா பார்ப்பாரா. நீ 100 ரூபாயும் செலவழிச்சுட்டு ஆண்டவருக்கு எதுவுமே கொடுக்கலன்னா ஆண்டவர் பார்ப்பாரா. உன்னை நம்பி அடுத்து எவ்வளோ கொடுக்க மாட்டாரு? 1000 ரூபா கொடுக்கும். நீ 1000 ரூபாயும் கொடுத்து நீ 1000 ரூபாய்க்கு ஆண்டவருக்கு எது செய்யலாம்? நீ உன்னை நம்பி 10,000 ரூபா கொடுக்க மாட்டார். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை கர்த்தர்
அநேகத்தில் சரி, அதிக நம்மளை ஏன் பணக்காரன் ஆக்கணும், ஏன் நம்மளை ஐஸ்வர்யம் ஆக்கணும்? ஆண்டவர் ஏன் நம்மளை ஆக்கணும் சொல்லுங்க, சொல்லுங்க, யாரான்னு சொல்லுங்க. நம்மளை ஏன் நல்லா வைக்கணும், நல்லா பணக்காரன் ஆக்கணும் சொல்லுங்க, சொல்லுங்கப்பா. நம்ம நல்லா வாழ்ந்து, நம்ம நல்லா காரில் சிக்கு சிக்கு சிக்குன்னு போய்கிட்டு, நம்ம சுற்றிக்கிட்டு, நம்ம பார்க்கா விசாலாட்சி பார்க்கு பூங்கா இப்படியே செலவழிச்சுக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் செய்யுங்க. அதுக்கு தான் நம்மளை ஐஸ்வர்யத்தை கொடுக்குறாரா? எது கொடுக்குறாரு? ஆண்டவருக்கு அவருடைய ராஜ்யத்துக்கு உன்னை நம்பி சில காசுகளை கொடுப்பார். அல்லேலூயா. ஹல்லேலூயா மகளே, இந்த பூமியில என்னுடைய ராஜ்யம் கட்டப்படணும். அல்லேலூயா. ஹல்லேலூயா என் ராஜ்யத்துக்கு கட்டப்பட உன்னை நம்பி இவ்வளவு பணம் கொடுக்குறேன், என்னுடைய காரியத்துக்கு நீ என்ன செய்யணும்னு பார்ப்பார். நீங்க செய்யாத பட்சத்துல கர்த்தர் உங்களை நம்பி அடுத்து என்ன பண்ண மாட்டாரு? ஐஸ்வர்யத்தை கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. ஹல்லேலூயா எத்தனை பேருக்கு புரியுது? தொபியாவை வைக்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணணும்? வைக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? அவனுடைய தட்டு மூட்டுகளா என்ன பண்ணானா? நெகேமியா வந்து தூக்கி எரிஞ்சானா. எவன்டா இங்க காணிக்க வைக்க வேண்டிய இடத்துல தொபியா வச்சது, சாம்பிராணி வைக்க வேண்டிய இடத்துல. நீங்க நான் சொல்றீங்க, செபத்துக்கு நீங்க வைக்க வேண்டிய இடத்துல வேற ஒருத்தரை வச்சு பேசுறீங்களா, அவன் தான் தொபியா. பரிசுத்தம். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன் கேட்டீங்கன்னா, கர்த்தர் எல்லாத்தையும் நம்மகிட்ட சோதிச்சு பார்ப்பார். நீ ஜெபம் பண்ற, நான் சொல்றேங்க, உன் கையில 100 ரூபாயும் கொடுத்து அந்த 100 ரூபாயும் பிடுங்கிட்டு அப்பயும் உன்னை சோதிச்சு பார்ப்பாரு, நீ என்னதான் பண்றேன்னு. அல்லேலூயா. ஹல்லேலூயா. சமீபத்தில் ஒரு மீட்டிங் போயிருந்தப்ப, அதை மட்டும் முடிச்சிடறேன். 120 ரூபா பைக்கெட்டில் இருக்கு. அந்த பாஸ்ட் இப்படி தான் பேசுகிறாரு. வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிறீங்க, நீங்கள் இப்போ விதைங்க, ஜனவரி மாதத்தில் கர்த்தர் உங்களை அறுப்பார். யாராச்சும் நீங்கள் கம்மியாக செஞ்சீங்கன்னா, அந்த பாஸ்ட் இப்படியே பேசுகிறார். யாராச்சும் ரொம்ப அற்பமாக போட்டிங்கன்னா நீங்கள் அற்பமாக விதைப்பீங்கன்னு எனக்குள்ளே 2 போராடுது. 100 ரூபாயா 20 ரூபாயா? ஏன்னா எனக்கு பெட்ரோலுக்கு போடுறதுக்கு 100 ரூபா தான் வச்சுருக்கேன், 20 ரூபா காணிக்க போடணும்னு வச்சுருக்கேன். 100 ரூபாயா 20 ரூபாயா? 100 ரூபா 20 ரூபாய்னு கேட்டவொடனே ஆண்டவர் பார்த்தேன், ஆண்டவரே மற்றவர்களுக்கு போதிக்கிறேன், நானே இப்படி செய்யக்கூடாது, நான் செய்யலாமான்னு சொல்லிட்டு கண்மூடி 100 ரூபாய் போட்டு, பெட்ரோல் போகிற வரைக்கும் போட்டு அப்புறம் பார்த்துக்குறோம் அவனு போட்டு விட்டேன். போயிட்டு கொஞ்சம் 100 ரூபாய் போட்டு விட்டோடனே கொஞ்சம் ஒரு பாதி தூரம் ஆணியூரை தாண்டி வந்துக்கிறீக்கேன். ஒருத்தவங்க பார்த்துட்டு, எப்படி இருக்க அப்படின்னு கேட்டாங்க. நல்லா இருக்கா அப்படின்னே நினச்சிக்கிட்டே இருந்தேன். உங்கள் ஊழியத்துக்கு எதாவது செய்யணும், டக்குன்னு தூக்கி ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. இதான் கர்த்தர் அற்புதம். அல்லேலூயா. எத்தனை பேத்துக்கு புரியுது நான் சொல்றது? நினையாத வேலையில கர்த்தர் அற்புதங்களை செய்வார். என்னை நம்பி நீ போட்டையில